வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் நாம் மறந்த காய்கறிகள் த ஃபார்கட்டன் வெஜிடபிள் சீரீஸ்னு ஒரு பெரிய சீரீஸ் பார்த்துட்ருக்குறோம். அதன் தொடர்ச்சி என்னே சொல்லலாம். நாம் மறந்த நல்லுணவுகள் என்று சொல்லக்கூடிய குட் ஃபுட், the healthy food, the rich energy source food, rich mineral source food, rich vitamin source food, rich calcium source food, இப்படி எந்த பேரில் சொன்னாலும் அது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், கீரைங்கிற ஒரு விஷயத்தை எந்த காலத்துலையும் அடிக்க முடியாதுங்க. கீரைகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டதுனால தான் நம் மூதாதையர்கள் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்கங்கிறது தான் உண்மை. சொந்தமாக கீரை பயிர் செஞ்சு சொந்தமாக சாப்பிடக்கூடிய சமூகமாக இருந்த நாம் நகர வாழ்க்கையை நோக்கி ஓடும்போது விட்டுட்டு போன ஒரு விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கீரை உணவுங்கிறது. கீரை நம்மளுக்கு அந்நியப்பட்டு போனது எப்போ நம்ம மைக்ரேட் ஆனமோ அப்போலேருந்து தான். இது தைரியமாக என்னால் சொல்ல முடியும். எப்போ நாங்கள் எங்கள் சொந்த கிராமத்தில் எங்கள் சொந்த வீட்டை விட்டு மைக்ரேட் ஆகி வெளியில் வந்தோமோ அப்போ கீரை பழக்கம் குறைய ஆரம்பிச்சதுங்க. இப்போ இந்த கீரையில் இருக்கிற சத்து பொருள்களை பொதுவாக தேங்க்ஸ் டு வாட்ஸ்அப், தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உணர வைக்கிறதுக்கு நிறைய உதவி செய்யுது. இருந்தாலும் அது ஏதோ ஒரு தேவைப்படாத ஒரு பதிவு மாதிரி, முக்கியமாக ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் எப்போ யூடியூப்பில் போனாலும் அதை பெருசாக யாரும் படிக்கிறது இல்லைங்கிறது தான் என்னோட கணிப்பு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஹெல்த்துக்குன்னு இயங்கக்கூடிய பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரமோட குரூப் ஹோமியோவின் ஆல்வேஸ் 1, ஹோமியோவின் ஆல்வேஸ் 2, ஹோமியோவின் ஆல்வேஸ் 3ங்கிற 3 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. டெலிகிராம் ஒரு குரூப் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் இருக்கிறோம். இந்த 1000 மெம்பர்ஸும் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறாங்களான்னா பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஹெல்த்துக்காக தான் இணைஞ்சிருக்கிறோம். ஆனால் யூடியூப்பில் வரக்கூடிய இந்த மெசேஜ் பார்க்குறது கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. ஆனால் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, லைனில் வர்றாங்க, உட்காந்துருக்குறாங்க, வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ இது ஒரு சோகம். என்னென்னா ஹெல்த் வீடு தேடி வந்தால், கதவு தட்டிட்டு உள்ளே வந்தால், ஒரு பக்கமாக உட்காந்தா கூட கண்டுக்காத போகிற சமூகமாக தான் மாறிட்டுருக்குறோம். இது எல்லாருக்கும் நேரமின்மை, கரெக்ட், ஓகே. ஆனால் ஹெல்த்துங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இது நம்ம யூடியூப்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம்னாலும் உங்கள் உடல்நலத்துக்காகவும் உங்கள் உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும் யோசிக்கிறதுக்கான ஒரு நேரமாக அதை பயன்படுத்துங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் அந்த நாம் மறந்த காய்கறிகளின் தொடர்ச்சியாக நாம் மறந்த நல்லுணவுகள்ங்கிற தொடர்ச்சியில் இப்போ சில கீரைகளை பற்றியும் மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியதான். இதெல்லாம் நம்ம சாப்பிட்ட கீரை தான், சாப்பிடாத கீரையை நான் எதையும் சொல்ல போகிறதில்ல. புதுசாக நிறைய கீரைகளை பற்றி சொல்கிறாங்க. அது வழக்கத்தில், சோஷியல் வழக்கத்தில் இல்லை. வேணா சித்த மருத்துவ குடும்பங்கள் வேணா செய்யலாம், சாப்பிட்லாம். இல்லை சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் வேணா அதை சில டிசீஸ்க்காக பரிந்துரைக்கலாம் பர்டிகுலராக. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். காடு மலை ஏறி போகிறதெல்லாம் இப்போ வேணாம்ங்கிறது தான் என்னோட கருத்து. ஜஸ்ட் பேசிக், எது ஈஸியோ எது கிடைக்குமோ அதை மட்டும் யோசிப்போம். அப்படி பார்க்க போகிற கீரைகளை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இந்த கீரையை பார்த்தோம்னா, கீரையை தினமும் உண்பவன் உடம்பில் நரை, திரை, மூப்புங்கிறது, அதாவது நரைனா இள நரை, பிணி என்ன நோய்கள், மூப்புனா வயதான தோற்றம், இது கண்டிப்பாக ஏற்படுறதில்ல என்ன அவங்க பெரியவர்கள் நம்மளை கீரையை பற்றி சொல்லி வச்சுட்டு போனது. அதே போல் கீரை சமூகத்திலேருந்து அந்நியப்பட தான் இந்த டயபெட்டிக்கோட ஆதிக்கம் அதிகமாகி போச்சுங்கிறதும், கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கும், தொப்பை வந்து போச்சு, கை கால் வலியாக இருக்குது, நடக்க முடியல, கால்சியம் சத்து இல்லைன்னு காலையிலே எழுந்திரிச்சோன்னே நான் ஒரு டேப்லெட் சாப்பிட்ருவேன் தெரியுமா,
நான் கால்சியம் சாண்டோஸ் சாப்பிட்ருவேன் தெரியுமான்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு போகிற காலகட்டத்தில் கொண்டு போய் விட்டது எதுன்னா கீரையை நாம் மறந்த காலங்கள் தான். அதனால் ஒரு கீரை ஒரு நாள் உணவில் ஒரு வேளையில் ஒரு கீரை வரணுங்கிறது என்னோடய பேஷண்ட்டுக்கு நான் போடக்கூடிய சட்டங்களில் எழுதப்படாத ஒரு சட்டம். அதாவது இதை இன்னும் சொல்லணும்னா முருங்கைக்கீரை பற்றி நம்ம போஸ்டிங் ஒன்று இருக்குதுங்க யூடியூப் சேனலில், நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரமில். அந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம போட்டிருக்கிற 150 + 151 தலைப்புகளில் ஹெல்த்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதில் இந்த ஹையஸ்ட் ஹிட் எதுன்னா முருங்கைக்கீரை தான். இது எனக்கு சந்தோஷமானா கண்டிப்பாக சந்தோஷம் இல்லைங்க. ஏன்னா முருங்கைக்கீரையை நம்ம யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிற சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம்னா கண்டிப்பாக அது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த அறிமுகத்தோட இப்போ நம்ம இன்றைக்கி கீரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம். இந்த கீரையில் முக்கியமாக ஆரம்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரையிலேருந்தே ஆரம்பிக்கலாம்ங்கிறத என்னோட ஆல்ஃபபெட்டிக்குள்ளேயோ இல்லை சத்து நிறைந்த விஷயங்கள்லேயோ போகாமல் என்னோடய ஃபேவரேட் கீரையிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இது சின்ன வயசில் நான் நிறையா அதிகமாக சாப்பிட்ட கீரை. ஏன்னா இது வீட்டுக்கு பின்னாடி விளைய வச்சுருப்பாங்க. அதாவது நாங்கள் குளிக்கிற இடத்துல ஒரு அடி பைப் இருக்கும். அந்த ஹேண்ட் பம்ப்லேருந்து ஓடுற தண்ணி கிழிச்சு நாங்கள் வேஸ்ட் பண்ணுற தண்ணியெல்லாம் போகிற இடம்லாம் இந்த கீரை இருக்கும். தேவைப்படும் போது பறித்து அடிக்கடி உணவில் சேர்த்ததுனால எனக்கு ரொம்ப ஃபேவரேட். இந்த முளைக்கீரைங்கிறது சின்ன சின்ன ஒரு அரை அடி அளவுக்கு வளரும் போது பறித்து இதை யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பயன்கள். ஏன்னா இந்த முளைக்கீரையே பெருசாக வளர்ந்துன்னா தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேச போகிறது முளைக்கீரையை மட்டும் பற்றி தான். இந்த முளைக்கீரையில் இருக்கிற சத்தை முதல்ல பார்ப்போம். ஒரு 100 கிராம் முளைக்கீரையில் கால்சியம் 400 மில்லிகிராம், மெக்னீஷியம் 250 மில்லிகிராம், ஆக்சாலிக் ஆசிட் 770 மில்லிகிராம், மினரல்ஸ் 80.5 மில்லிகிராம், அயன் 26 மில்லிகிராம், சோடியம் 230 மில்லிகிராம், பொட்டாசியம் 340 மில்லிகிராம், காப்பர் 0.33 மில்லிகிராம், சல்ஃபர் 60 மில்லிகிராம், குளோரின் 85 மில்லிகிராம், தயாமின் 0.20 மில்லிகிராம், ரைபோஃப்ளவின் 0.10 மில்லிகிராம், நிகோட்டினிக் ஆசிட் 1.0 மில்லிகிராம், விட்டமின் ஏ 9000 இன்டர்நேஷனல் யூனிட், விட்டமின் சி 98 மில்லிகிராம். இது இல்லாமல் விட்டமின் B1 B2 நிறைய இந்த கீரையில் இருக்குதுங்க. இந்த கீரையை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். இது உடம்பை நல்லா வலுவாக்கக்கூடிய ஒரு கீரை. இவ்வளோ சத்து நிறைந்த கீரை, எக்கச்சக்கமான மினரல்ஸ் உள்ள கீரை. இந்த கீரையில் விட்டமின் ஏயும் இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குது, கால்சியம் சத்து எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த அளவுக்கு கால்சியம் சத்து கொடுக்கக்கூடிய கீரையை நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் குழந்தைங்க சின்ன சின்ன வயசுலேயே எலும்பும் தோலுமாகவும் இல்லை ரொம்ப ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டியாகவும் நடக்க முடியாத கண்டிஷன்லேயும் ஓடி ஆடி விளையாட முடியாத கண்டிஷன்லேயும் உருவாகிற குழந்தைகள் ஏன் இருக்கிறாங்கன்னா இந்த முளைக்கீரைங்கிற ஒரு நல்ல கீரையை நம்ம அறிமுகப்படுத்தாது தான். முக்கியமாக சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க வளரும் பருவத்தில் ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் பல்லு முளைச்சி அந்த குழந்தைக்கு முத நம்ம சோறு நல்லா ஊட்ட ஆரம்பிக்கிற காலங்களில் இந்த கீரையை நல்லா வேக வச்சு நல்ல மசியலாக அரைச்சி இதை குழந்தைங்களோட சாப்பாட்டில் கலந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் கலந்து இந்த சாதத்தை அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி ஆரோக்கியமாக மட்டும் இல்லைங்க, அறிவான குழந்தைங்களாகவும் வளருவாங்க. ஏன்னா கால்சியம் சத்து எந்த அளவுக்கு உடம்புக்கு தேவையோ அதே அளவுக்கு மூளை வளர்ச்சிக்கும் தேவை. ஸோ அந்த அளவுக்கு கால்சியம் ரிச்சாக இருக்கிற இந்த கீரையை சாப்பிடும்போது குழந்தைங்களோட ஆரோக்கியம் மட்டுமில்லை, குழந்தைங்களோட வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி அருமையாக இருக்கும். இது இல்லாமல் இந்த கீரை என்னெல்லாம் மருத்துவ பயன்படும், மருத்துவத்துக்கு, அதாவது உணவே மருந்துங்கிற அந்த கான்செப்டில் இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த உணவு, அதாவது முளைக்கீரைங்கிறத உணவில் சேர்த்து சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகளை போக்கக்கூடிய தன்மை, மருந்தாக மாறக்கூடிய தன்மை, மருந்தை நம்ம உடம்புல இருக்க பிணியை அகற்றக்கூடிய தன்மை என்ன பார்த்தோம்னா சிறுநீர் சம்பந்தமான எல்லா நோயும் போக்கும், வயிற்றுப்புண்ணை ஆற்றும், இரத்த கொதிப்பை, அதாவது ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபியை குறைக்கும்,
பித்தத்தினால உடம்புல உருவாகிற எரிச்சலை குறைக்கும், உடம்புல உருவாகக்கூடிய ஹீட்டை குறைக்கும், அறிவை பெருக்கும், மூக்கு சம்பந்தமான எந்த நோய் இருந்தாலும் அதை அகற்றும், பற்களை பலமடைய செய்யும், எலும்புகள் உறுதியாகும், வளரும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து, எலும்புகள் உறுதியாவது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சியை அகற்றும், மலச்சிக்கலை கண்டிப்பாக போக்கும், தலைமுடி நரைக்காமல் அதாவது ப்ரீமெச்சூர் கிரேங்கிறத போக்கும். இந்த ப்ரீமெச்சூர் கிரே பற்றி நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் ஒரு நல்ல போஸ்டிங் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதை போக்கக்கூடியதும் இந்த முளைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. இது இல்லாமல் எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது என்று சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கீரையை தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாளைக்கு சாப்பாட்டில் சேர்த்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல பசி ஏற்படுங்க. இந்த அளவுக்கு சத்து நிறைந்த இந்த முளைக்கீரையை நம்ம வாரம் ஒரு முறை இல்லை 2 முறை நல்ல கீரையாக கிடைக்கிதுன்னா அடிக்கடி கூட இதை உணவில் சேர்த்துக்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா வயதினருக்கும் மிக தேவையான ஒரு கீரைங்க. இது இல்லாமல் பெண்களோட மாதவிடாய் பிரச்சனையை கூட இது சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான கீரை. வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் போஸ்டிங் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக இந்த ஆரோக்கியத்திற்கான சில குறிப்புகள் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் இடம்பெற்றுள்ள மற்ற குரூப்புகளுக்கும் சென்று சேர்வதற்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.